கண்டுபிடிச்சிருக்கோம். நான் யார் மேலே குறை சொல்ல விரும்பலைங்க. அது வந்து நமக்கு வந்து குற்றவாளி கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏன் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பாவியா வந்து சம்பந்தமே இல்லாதவங்க ஒரு 8 பவுன் நகைக்கு ஏதோ வந்தாங்க, வீரத்தை வந்தாங்க, எடுத்தாங்க அப்படின்னு நான் காவல்துறை கொஞ்ச நாள் பணி புரிஞ்சிருக்கிறேன். இது வந்து நம்ம ஏரியாவில் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக அந்த கொங்கு பகுதி ஏரியாவில் இது ரொம்ப புதுசு எல்லாத்துக்குமே, அறிவாள் கலாச்சாரம் எல்லாமே. அதனால் இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னாங்கன்னா, சிபிஐ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாத சூழ்நிலை. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வந்து இப்போ இல்லை. அதனால் சிபிஐ பாட்டுக்கு வர முடியாது. முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும். இந்த கேஸுக்கு வந்து நீங்கள் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுங்க, சிபிஐ வருவதற்கான அனுமதி தருங்க. மத்திய அரசு அமித்ஷாஜிக்கு பேசி சிபிஐக்கு அனுமதி கொடுங்க, வேகமாக அவங்க வரட்டும். என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அதே நேரத்தில் உரிய காம்பன்சேஷன் என்ன இருக்கும், நாங்கள் எல்லாம் இருக்கணும். நான் அவங்க கேட்ட கேள்வி, அவங்க பேசின பேச்செல்லாம் நான் பார்த்தேன். பதில் எதிர்த்து ஆழமான கேள்விகள், நியாயமான கேள்விகள். இது வந்து இந்த இடத்துல 1, 2, 3 தொடர்ந்து அப்படியே பரவ ஆரம்பிக்கும். எல்லா இடத்துக்குமே இது வருது. டிவி பார்க்குறாங்க, சமூக வலைதளத்தை பார்க்குறாங்க. ட்ரக்கு கலாச்சாரம் பிரச்சனைச்சதுக்கப்புறம் சரியாது தப்புதுன்னு தெரியல. மனிதனே அறுவாள் கை கொண்டு பார்த்தீங்கன்னா சமூக சீர்கேடுகள் வந்து அவ்வளோ விஷயம் ஒன்றா ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஸ்பெஷலைஸ்டு போலீஸ் வர வேண்டிய கட்டாயம். இன்னைக்கு வந்து ஆனால் சிபிஐ வந்து சம்மந்தமாக ட்ரெயின் அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு யூனிட் ஆகும். ஒரு கிரைம் ஃபைட்டிங் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் இன்னைக்கு முதலமைச்சர் நான் கோரிக்கை வைக்கிற பத்திரிகை நண்பர்கள் மூலமாக வெளியே பேசுகிறது இங்கே சிபிஐக்கு அனுமதி. ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ கிடையாது. மாநில அரசு மத்திய அரசு என்னங்க போன உயிர் வந்து விவசாயிகள் 2 பேர், ஒரு ஐடி ஊழியர், ஒரு சாதாரண குடும்பத்தில், நடுத்தர குடும்பத்தில் இறந்துக்கிறாங்க. அதனால ஸ்பெஷலைஸ், ஏன்னா அவங்க வேலை இது மட்டும்தான். காவல்துறைக்கு வந்து 10,000 வேலை இருக்குங்க. லான் ஆர்டர் பண்ணணும், பந்தோபஸ்து பண்ணணும், வேற வேலையை செய்யணும், லோக்கல் பஞ்சாயத்து பண்ணணும். அதனால் அவங்க நான் குறைய சொல்ல விரும்பலிட்டேன். எஸ்பியும் 14 டீம் போல இங்கேயும் நான் போட்டு பார்த்ததே இல்லை. 14 டீம்ங்கிறது பெரிய லெவலில் என்ன அதிகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கான், அமைதியாக இருக்கான், என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறோம். மூர்க்கத்தனமாக நாங்கள் கொடூரங்கிறது என்ன நான் எப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். பல கலாச்சாரங்கள் ஒன்றா சேர்ந்துச்சு. குறிப்பாக போதை கலாச்சாரம் அது வந்ததுக்கப்புறம் மனித மிருகம் ஆனதுக்கப்புறம் வீரத்தன்மையே கிடையாது. 8 பவுனுக்காக ஒரு 10 பவுனுக்காக ஒரு 15 பவுனுக்கு என்னமோ இருக்கட்டும், என்னவா இருந்தாலும். ஏன்னா குடும்பத்தை பற்றி நான் அங்கிருந்தே நான் ஃபோன் பண்ணலைங்க. நான் முந்தானே சொல்ல போய் சொன்னாங்க, இல்லைங்கன்னா கோயில் தர்மகர்த்தாவா இருந்தாங்க, அருமையான குடும்பம், லோக்கலில் வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பம், எல்லார்கிட்டையும் வந்து நல்லா பழகக்கூடிய ஒரு குடும்பம் இல்லைங்களா. ஆமாம், எக்ஸ்ட்ரானரி ஃபேமிலி எல்லாரும் சொன்னது. இந்த கோயிலை தாண்டி தாங்க வரணும், தர்மகர்த்தா வந்து இதே கோயில் தாண்டி தான் வரணுங்க. ஊர்க்காரங்கள் எல்லா கட்சியும் பற்றி, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், எல்லாரும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரே லைனில் இருக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அதே எல்லாம் தனித்தனி தோட்டம் லட்சக்கணக்கான தனியாக தான். நீங்கள் சொன்ன மாதிரி நான் போதை கலாச்சாரம் சேஃப்டிங்கிற இப்போ நடக்குது எல்லாத்தையும் நான் எல்லாருமே லைவ் போயிடாங்க. நான் சொல்லுவேன், நான் எல்லாருக்கும் லைவ் இருந்து வெளியே போய் நின்னுங்க செட்டாகி முதல்ல பேசுறதுக்காக வெளியே முடிச்சுட்டாங்க. வேணுங்கிறதா எங்களுடைய